ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இஃப்தாருக்கு ஒரு செம்மையான ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்களா? கிட்ஸோட ஃபேவரட் ஆயில் இந்த ஸ்நாக்ஸ். அதுக்கு 2 கப்பு மைதா, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது கிறிஸ்பினஸ்க்காக ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 ஸ்பூன் பட்டரை மெல்ட் பண்ணி சூடோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக வரும் பட்டரை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த மாவு வந்து 2 ஹவர்ஸாவது நல்லா ரெஸ்ட் விட்டுருங்க. நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதுக்கு ஸ்டஃபிங்காக பொட்டேட்டோவை நம்ம வேக வைக்கணும். ஒரே ஒரு பொட்டேட்டோ தான் நான் குக்கர் யூஸ் பண்ணாமல் தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொட்டேட்டோவை நல்லா மசிச்சு வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸில் குக் ஆகட்டும். நல்லா ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பால் சைஸில் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சிட்டு செகண்ட் டைமும் இந்த மாதிரி மாவை நல்லா திரட்டி எடுத்துகிட்டு திரும்பவும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி மறுபடியும் ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா மடக்கி எடுத்துக்கலாம். திரும்பவும் நல்லா மாவை திரட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் பெரிய சைஸாகவே திரட்டி எடுத்துட்டு நைஃபை வச்சு 4ஆக மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங்கை வச்சு அது அப்படியே மடக்கிட வேண்டியது தான். அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஸ்நாக்ஸு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக தோசை தவாலையே ஆயில் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருந்தது. ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. இதை ஓவனில் வச்சா பப்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். ஓவன் எங்கள் வீட்டில் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ நான் தோசை தவாலையே ரெடி பண்ணிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இஃப்தாருக்கு. இன்றைக்கி மெனு நோம்பு கஞ்சி, லெமன் ஜூஸு, வீட்டில் ரெடி பண்ண பருப்பு வடை, நான் ரெடி பண்ண ஸ்நாக்ஸ் தான். சூப்பராக நோம்பு திறந்தாச்சு. கஞ்சி குடித்தா தான் நோம்பே கம்ப்ளீட் ஆகும்.